என் பெயர் சுருதி. கோயம்புத்தூரில் என் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி மற்றும் 6 வயது தம்பியுடன் வசித்து வருகிறேன். எனக்கு இப்போது 18 வயது. ஆனால் இந்த சம்பவம் 3 ஆண்டுகளுக்கு முன்பு நான் 10ஆம் வகுப்பு முடித்துவிட்டு கோடை விடுமுறைக்காக என் சித்தப்பா வீட்டிற்கு சென்றபோது நடந்தது. என் சித்தப்பா சந்திரன் ஒரு பெரிய ஜவுளி கடை உரிமையாளர். அவருக்கு 37 வயதானாலும் பார்ப்பதற்கு 25 வயது இளைஞர் போல வாட்டசாட்டமாக இருப்பார். என் சித்தி கவிதா 35 வயதை கடந்தும் மாறாத அழகோடு இருப்பாள். அவள் ஒரு அங்கன்வாடி ஆசிரியையாக பணிபுரிந்து வந்தாள். கவிதா சித்திக்கு ஒரு பழக்கம் உண்டு. அவள் எப்போதும் வேலையிலேயே மூழ்கி கிடப்பாள். அவளுடைய வயதான பெற்றோரையும் அவளே கவனித்து கொண்டதால் நேரம் முழுவதும் சமையலறையிலும் பணிவிடைகளிலுமே கழிந்துவிடும். சித்தப்பா சந்திரனுக்கு தன் மனைவி தன்னோடு நேரம் செலவிட வேண்டும் என்று ஆசை. ஆனால் சித்திக்கு அந்த நேரமே இருக்காது. இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி சிறு சிறு முணுமுணுப்புகள் வந்து போகும். நான் அங்கு சென்று 5 நாட்கள் ஆகிவிட்டன. சித்தி ஒரு இயந்திரத்தைப் போல சுழன்று கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருந்தேன். அன்று இரவு வழக்கம் போல அனைவரும் சாப்பிட்டுவிட்டு அவரவர் அறைக்கு சென்றனர். மதிய தூக்கம் அதிகமாக இருந்ததால் எனக்கு தூக்கம் வரவில்லை. கட்டிலில் புரண்டு படுத்துக்கொண்டு கோயம்புத்தூரில் இருக்கும் என் அப்பா, அம்மாவை நினைத்து கொண்டிருந்தேன். திடீரென அடுத்த அறையில் இருந்து விசித்திரமான சத்தங்கள் கேட்டன. சித்தப்பாவும் சித்தியும் சண்டையிடுகிறார்களோ என்று எனக்கு தோன்றியது. அவர்கள் அறை என் அறைக்கு மிக அருகிலேயே இருந்ததால் மெல்லிய குரல்கள் தெளிவாக கேட்டன. இதுவரை அவர்கள் இப்படி நள்ளிரவில் சத்தமாக பேசி நான் கேட்டதில்லை. மனதிற்குள் ஒருவித படபடப்பு ஏற்பட்டது. என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வம் என்னை உந்தி தள்ளியது. மெல்ல எழுந்து அவர்கள் அறை கதவருகே சென்றேன். கதவு உட்புறமாக தாளிடப்பட்டிருந்தது. சட்டென என் பார்வை அறையின் ஜன்னல் பக்கம் திரும்பியது. அது லேசாக திறந்திருந்தது. இருட்டில் நான் நிற்பது அவர்களுக்கு தெரியாது என்பதால் மெல்ல ஜன்னலோரம் சென்று எட்டி பார்த்தேன். உள்ளே கண்ட காட்சி என்னை உறைய வைத்தது. சித்தப்பா சந்திரனுக்கும் சித்தி கவிதாவுக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி இருந்தது. சித்தப்பா அவளை நெருங்க முயன்றார். ஆனால் சித்தி அவரை தள்ளிவிட்டு ஒதுங்கி சென்றாள். சித்தப்பா ஏதோ ஒரு விஷயத்திற்காக அவளிடம் கெஞ்சி கொண்டிருந்தார். ஆனால் அவளோ பிடிவாதமாக மறுத்து கொண்டிருந்தாள். அவளுடைய முகத்தில் தெரிந்த கடும் சோர்வு அவளால் எதற்கும் ஒத்துழைக்க முடியாது என்பதை சொல்லாமல் சொன்னது. கடைசியில் சித்தப்பா ஏமாற்றத்துடன் கோபமாக மறுபக்கம் திரும்பி படுத்து கொண்டார். சித்தியும் உறங்க தொடங்கினாள். என் இதய துடிப்பு எனக்கு வெளியே கேட்கும் அளவுக்கு வேகமாக துடித்தது. 13 வயதில் இருந்த எனக்கு இது ஒரு விசித்திரமான அனுபவமாக இருந்தது. அறைக்கு திரும்பிய பிறகும் அந்த நினைவுகள் என்னை உறங்க விடவில்லை. மறுநாள் காலை சித்தப்பாவையும் சித்தியையும் பார்க்கும்போது எனக்கு கூச்சமாக இருந்தது. என் முக மாற்றத்தை கவனித்த சித்தி, என்ன சுருதி, ஒரு மாதிரி இருக்கிறாய், உடம்பு ஏதும் சரியில்லையா என்று கேட்டாள். நான் ஏதோ சமாளித்துவிட்டு அறைக்குள் சென்று விட்டேன். அடுத்த 2 நாட்களும் உறவினர்களின் வருகையால் வீடு பரபரப்பாக இருந்தது. ஆனால் என் மனதில் அந்த இரவின் காட்சிகள் மட்டும் அகலவே இல்லை. கணவன் மனைவிக்குள் இது இயல்பான ஒன்றுதான் என்று எனக்கு தெரிந்தாலும் ஒரு பெண்ணாக எனக்குள் எழும் புதிய கேள்விகளும் அந்த இரகசியத்தை பார்த்த த்ரில்லும் என்னை மீண்டும் அந்த ஜன்னல் பக்கமே இழுத்து சென்றன. சித்தப்பாவுக்கும் சித்திக்கும் இடையே இருந்த அந்த விரிசல் எனக்குள் ஒருவிதமான பயத்தையும் அதே சமயம் ஒரு விசித்திரமான ஆர்வத்தையும் தூண்டியிருந்தது. அடுத்த நாள் காலை நான் அறைக்கு வெளியே வந்தபோது சித்தப்பாவும் சித்தியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளாமல் மௌனமாக இருந்தனர். அப்போதுதான் அந்த தவறை நான் செய்தேன். சித்தப்பா, நேற்று ராத்திரி ஏன் 2 பேரும் அவ்வளவு சத்தமா சண்டை போட்டுக்கிட்டீங்க என்று நான் கேட்க இருவருமே அதிர்ந்து போனார்கள். சித்தியின் முகம் வெளிரி போனது. நான் எப்படியோ சமாளித்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்தேன். ஆனால் சித்தப்பா சித்தியிடம் மெதுவாக பேசுன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? வீட்ல மற்றவங்களும் இருக்காங்கன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா என்று கோபப்படுவதை மறைவாக இருந்து கேட்டேன். மறுநாள் மதியம் சித்தி என்னை கடை தெருவுக்கு சென்று சில பொருட்கள் வாங்கி வர சொன்னார். சித்தப்பாவுக்கு அன்று ஜவுளி கடை விடுமுறை என்பதால் நானும் வருகிறேன் சுருதி, உனக்கு ஒரு புது ட்ரெஸ் எடுத்து தருகிறேன் என்று என்னை கூட்டி சென்றார்.
கடையில் எனக்கு பிடித்த உடைகள், சாக்லேட்டுகள் மற்றும் உணவுகள் என்று அனைத்தையும் வாங்கி தந்து என்னை மிகவும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார். ஆனால் அவருடைய பார்வையில் ஒரு விசித்திரமான மாற்றம் தெரிந்தது. கார் ஓட்டும்போது மிகவும் கவலையாக இருப்பது போல் நடித்தார். என்னாச்சு சித்தப்பா, ஏன் கவலையா இருக்கீங்க என்று கேட்டேன். அவர் மெல்ல தன் வலையை விரித்தார். உன் சித்திக்கு எப்பவும் அவ வேலை, அவங்க அப்பா அம்மா மேலதான் அக்கறை. என் தொழிலுக்கு அவ கொஞ்சம் கூட உதவி செய்யறது இல்ல. வியாபாரத்துல எனக்கு ரொம்ப நஷ்டம், எனக்கு உதவி செய்ய கூட ஆள் இல்ல என்று புலம்பினார். 13 வயதின் முதிர்ச்சியின்மையால் நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா என்று கேட்டேன். அவர் இதற்காகவே காத்திருந்தது போல, கண்டிப்பா, துணிகளுக்கு டேக் போடுற வேலை இருக்கு, நீ எனக்கு உதவி செய் என்றார். அன்று இரவு அனைவரும் தூங்கிய பிறகு சித்தப்பா என் அறைக்கு வந்தார். அவர் லேசாக மது அருந்தியிருந்தார். வேலையை பற்றி பேசுவார் என்று நினைத்த எனக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. என் மனைவி எனக்கு கொடுக்காத சுகத்தை நீ கொடுப்பியா என்று தள்ளாடியபடி கேட்டார். அவர் என் தோளில் கையை போட்டபோது எனக்கு ஒரு நிமிடம் பயத்தில் உடல் நடுங்கியது. ஆனால் அவர் பேசிய வார்த்தைகளும் செய்த செயல்களும் என் வயதிற்கு தெரியாத புதுவிதமான உணர்வுகளை தூண்டின. மதுவின் போதையிலும் காமத்தின் பசியிலும் இருந்த அவரை தடுக்க தெரியாமல் நானும் அந்த தவறிற்கு உடந்தையானேன். அதிகாலையில் விழிப்பு வந்தபோது என் அருகே சித்தப்பா இருந்த நிலையை பார்த்து என் மனசாட்சி என்னை குத்தியது. நான் செய்த மிகப்பெரிய தவறு எனக்கு புரிந்தது. சித்திக்கு தெரிந்தால் என்னவாகும் என்ற பயம் என்னை ஆட்கொண்டது. உடனே இங்கிருந்து கிளம்புங்க சித்தப்பா என்று அவரை அனுப்பிவிட்டு விடிந்ததும் விடியாததுமாக என் துணிகளை எடுத்து பையில் அடைத்தேன். யாரிடமும் சரியாக சொல்லாமல் அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு என்று கூறிவிட்டு அங்கிருந்து தப்பித்து ஊருக்கு வந்து சேர்ந்தேன். வாழ்க்கையின் அந்த ஒரு இரவு என் வாழ்க்கையையே மாற்றிவிட்டது. பல நாட்கள் அந்த குற்ற உணர்வு என்னை வாட்டியது. சித்தப்பாவின் வீட்டிலிருந்து அவசர அவசரமாக வெளியேறி கோயம்புத்தூருக்கு வந்தபோது என் உடல் மட்டுமே இங்கே இருந்தது. என் ஆன்மா அந்த இருண்ட அறையிலேயே சிக்கி கொண்டது போல உணர்ந்தேன். வீட்டில் அம்மா கேட்கும் சாதாரண கேள்விகளுக்கு கூட பதில் சொல்ல முடியாமல் தவித்தேன். என்னடி சுருதி, அங்க என்னதான் ஆச்சு, ஏன் ஒரு வாரத்திலேயே ஓடி வந்துட்ட என்று அம்மா கேட்கும் போதெல்லாம் என் தொண்டை அடைக்கும். உண்மையை சொன்னால் என் குடும்பமே சிதறிவிடும். சொல்லாவிட்டால் அந்த ரகசியம் என்னை கொன்றுவிடும். நாட்கள் வாரங்களாயின, வாரங்கள் மாதங்களாயின. சித்தி அவ்வப்போது ஃபோன் செய்வாள். எப்படி இருக்க சுருதி, அன்னைக்கு ஏன் சொல்லாம கொள்ளாம கிளம்பி போன என்று அவள் அன்போடு கேட்கும்போது எனக்குள் நரகம் எரியும். அவளுக்கு துரோகம் செய்த அந்த உணர்வு என் தூக்கத்தை பறித்தது. சித்தப்பாவும் அவ்வப்போது ஃபோன் செய்வார். ஆனால் நான் அவர் பெயரை பார்த்தாலே ஃபோனை அணைத்து விடுவேன். ஒரு கட்டத்தில் அந்த சம்பவத்தின் தாக்கம் என் படிப்பை பாதித்தது. எப்போதும் கலகலப்பாக இருக்கும் நான் தனிமையை விரும்ப ஆரம்பித்தேன். என் மாற்றத்தை கவனித்த என் தம்பி, அக்கா ஏன் எப்பவும் அழுதுகிட்டே இருக்க என்று கேட்கும்போதுதான் நான் எவ்வளவு பெரிய பள்ளத்தில் விழுந்திருக்கிறேன் என்பது புரிந்தது. ஒரு நாள் மாலை மொட்டை மாடியில் அமர்ந்திருந்த போது எனக்கு ஒரு தெளிவு பிறந்தது. நடந்த தவறு நடந்துவிட்டது, அதை மாற்ற முடியாது. ஆனால் அதிலேயே மூழ்கி என் எதிர்காலத்தை அழித்து கொள்வது அதைவிட பெரிய தவறு. சித்தப்பா குடும்பத்துடனான தொடர்பை முழுவதுமாக துண்டித்து கொண்டேன். அங்கு மீண்டும் ஒருபோதும் கால் வைப்பதில்லை என்று உறுதி பூண்டேன். என் கவனத்தை முழுமையாக படிப்பில் திருப்பினேன். அதுதான் என் மனதை மாற்ற சிறந்த வழியாக இருந்தது. எனக்கு நானே மன்னிப்பு வழங்கி கொண்டேன். நான் அப்போது சிறுமி, சூழ்நிலை கைதியாக இருந்தேன் என்பதை உணர்ந்தேன். 3 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நான் கல்லூரி 2ஆம் ஆண்டு படிக்கிறேன். இப்போது நான் அந்த பழைய பயந்த சுருதி அல்ல. சித்திக்கும் சித்தப்பாவுக்கும் இடையே விவாகரத்து ஆகிவிட்டதாக செய்தி வந்தது. சித்தி இப்போது தன் பெற்றோருடன் தனியாக வசித்து வருகிறாள். சித்தப்பாவின் அந்த நடத்தையே அதற்கு பின்னணியாக இருந்திருக்கும் என்று நான் ஊகித்தேன். இந்த அனுபவம் எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. உறவினர்களாக இருந்தாலும் சரியான இடைவெளி அவசியம். இனிப்பான வார்த்தைகளும் பரிசுகளும் எப்போதும் அன்பின் அடையாளம் அல்ல. அவை சில நேரங்களில் வலைகளாகவும் இருக்கலாம். தவறு நடந்தால் அங்கேயே முடங்கி விடாமல் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு வெளியே வருவதுதான் வாழ்க்கை. இப்போது என் கண்கள் தெளிவாக இருக்கிறது. என் இலக்குகள் உயரமாக இருக்கிறது. கடந்த காலத்தின் கரைகளை துடைத்துவிட்டு ஒரு தைரியமான பெண்ணாக நான் நடை போடுகிறேன். கல்லூரி வாழ்க்கை எனக்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுத்திருந்தது. பழைய நினைவுகள் மெல்ல மெல்ல மங்க தொடங்கியிருந்த நேரத்தில் எதிர்பாராத ஒரு திருப்பமாக என் சித்தி கவிதாவை கோயம்புத்தூரில் ஒரு திருமண விழாவில் சந்திக்க நேர்ந்தது. சித்தப்பாவை விட்டு பிரிந்த பிறகு சித்தியின் முகத்தில் ஒரு புதிய தெளிவும் தைரியமும் தெரிந்தது. கூட்டத்தில் என்னை கண்டதும் ஓடி வந்து கட்டிக்கொண்டாள். அவள் கண்களில் இருந்த அன்பு இன்னும் குறையவில்லை.
ஆனால் என் கண்கள் அவளை நேராக பார்க்க தயங்கின. நாங்கள் தனியாக பேசிக்கொண்டிருந்த போது சித்தி சொன்ன ஒரு விஷயம் என் இதயத்தை உலுக்கியது. சுருதி, நீ அன்னைக்கு ஏன் அப்படி அவசரமா கிளம்பி வந்தன்னு எனக்கு தெரியும் என்றாள் சித்தி அமைதியான குரலில். நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். உன் சித்தப்பா குடிப்பழக்கத்துக்கும் மற்ற பெண்களை தவறாக பார்க்கும் பழக்கத்துக்கும் அடிமையானவர் என்பது எனக்கு முன்பே தெரியும். ஆனால் என் பெற்றோருக்காகவும் குடும்ப கௌரவத்துக்காகவும் மௌனமாக இருந்தேன். நீ கிளம்பி வந்த மறுநாளே அவரிடம் சண்டை போட்டு உண்மையை வரவழைத்தேன். அதனால்தான் அவரை விட்டு பிரிந்தேன். உன்னை பார்க்க எனக்கு வெட்கமாக இருந்தது. அதனால்தான் இவ்வளவு காலம் உன்னை தொடர்பு கொள்ளவில்லை என்று கூறி அழுதாள். அந்த நிமிடம் என் மனதில் இருந்த பாரம் பாதியாக குறைந்தது. தவறு செய்தவர் சித்தப்பா மட்டுமே என்பதும் சித்தி என் மீது கோபமாக இல்லை என்பதும் எனக்கு ஒரு பெரிய நிம்மதியை தந்தது. அந்த சந்திப்புக்கு பிறகு நான் ஒரு முக்கியமான முடிவை எடுத்தேன். நம் சமூகத்தில் பெண்களின் மௌனமே குற்றவாளிகளுக்கு பலமாக அமைகிறது. எனக்கு நேர்ந்ததைப் போல மற்ற பெண்களுக்கு நடக்காமல் இருக்க கல்லூரி பெண்களுக்கான விழிப்புணர்வு முகாம்களில் என்னை போன்ற தன்னார்வலர்களோடு இணைந்து செயல்படத் தொடங்கினேன். தவறு செய்தவர்கள் தலை குனிந்து வாழ வேண்டுமே தவிர பாதிக்கப்பட்டவர்கள் அல்ல என்பதை உரக்க சொன்னேன். சித்தி இப்போது ஒரு சுய உதவி குழுவை தொடங்கி பல பெண்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கி வருகிறாள். நானும் என் படிப்பை முடித்துவிட்டு ஒரு சிறந்த வழக்கறிஞராகி இது போன்ற அநீதிகளுக்கு எதிராக போராட வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயித்தேன். காலம் அசுர வேகத்தில் சுழன்றது. நான் இப்போது ஒரு இளம் வழக்கறிஞர். கருப்பு அங்கியை அணியும் ஒவ்வொரு முறையும் எனக்குள் இருக்கும் அந்த பழைய சுருதிக்கு ஒரு பலம் கிடைப்பதாக உணர்வேன். சித்தி கவிதா சொன்ன வார்த்தைகள் என் காதுகளில் இப்போதும் ஒலித்து கொண்டே இருக்கும். மௌனம் என்பது குற்றவாளிக்கு நாம் கொடுக்கும் ஆயுதம். சமூகத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுப்பதே என் வாழ்நாள் லட்சியமாக மாறியிருந்தது. ஆனால் விதி எனக்கு ஒரு மிகப்பெரிய சவாலை வைத்தது. ஒரு நாள் மாலை என் அலுவலகத்திற்கு ஒரு பெண் வந்தாள். கண்கள் கலங்கி முகம் வாடி போயிருந்தது. அவள் சொன்ன கதை எனக்கு மிகவும் பரிச்சயமான ஒன்றாக இருந்தது. அவளுடைய கணவர் அவளை துன்புறுத்துவதாகவும் அவளுடைய தங்கைக்கும் அவர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாகவும் கூறி அழுதாள். அந்த நபர் யார் என்று கோப்புகளை பார்த்தபோது என் கைகள் நடுங்கின. அது வேறு யாரும் அல்ல, சித்தப்பா சந்திரன். பிரிந்த பிறகு அவர் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அங்கும் தன் கொடூர புத்தியை காட்டியிருக்கிறார். என்னிடம் வந்திருக்கும் அந்த பெண் அவருடைய இரண்டாவது மனைவி. ஒரு நிமிடம் என் கடந்த காலம் கண்முன்னே வந்து நின்றது. அன்று ஜன்னல் ஓரம் நின்று பார்த்த அந்த சிறுமிக்கும் இன்று வழக்கறிஞராக இருக்கும் எனக்கும் இடையே இருந்த இடைவெளி மறைந்து போனது. என் குடும்பத்தினர் இந்த வழக்கை எடுக்க வேண்டாம் என்று தடுத்தனர். பழைய விஷயங்களை மறுபடியும் ஏன் கிளறுகிறாய், நமக்கு எதற்கு வம்பு என்று அப்பா கவலைப்பட்டார். ஆனால் நான் உறுதியாக இருந்தேன். நான் மௌனமாக இருந்தால் சித்தப்பா சந்திரனை போன்றவர்கள் இன்னும் பல பெண்களின் வாழ்க்கையை சீரழிப்பார்கள். நீதிமன்றத்தில் நான் சந்திரனை நேருக்கு நேர் சந்தித்தேன். அவர் கண்களில் அதே பழைய திமிர் இருந்தது. நான் சுருதிதான் என்பதை அவர் அறிந்ததும் அவருடைய முகம் சற்று மாறியது. விவாதத்தின் போது அவர் வழக்கறிஞர் என் தரப்பு சாட்சியங்களை மட்டம் தட்டி பேசினார். அப்போது நான் என் தனிப்பட்ட கசப்பான அனுபவத்தையும் ஒரு உதாரணமான சாட்சியமாக முன்வைத்தேன். சந்திரனின் குணாதிசயங்களை ஒவ்வொன்றாக தோலுரித்து காட்டினேன். சித்தி கவிதாவையும் சாட்சி கூண்டில் ஏற்றினேன். பல மாத போராட்டத்திற்கு பிறகு நீதி கிடைத்தது. சந்திரனுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. நீதிமன்றத்தை விட்டு வெளியே வந்தபோது அந்த பெண் என் கைகளை பிடித்து கொண்டு அழுதாள். அந்த அழுகையில் எனக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைத்தது. அன்று இரவு நான் நிம்மதியாக தூங்கினேன். இத்தனை ஆண்டுகளாக என் மனதிற்குள் இருந்த அந்த இரகசிய பாரம் ஒரு நீதிக்கான போராக மாறி வெற்றியில் முடிந்திருந்தது. வாழ்க்கை எனக்கு கற்பித்தது இதுதான். கடந்து போன காயங்கள் வெறும் வடுக்கள் அல்ல, அவை நாம் போராட கற்றுக்கொண்டதற்கான பதக்கங்கள். சித்தி கவிதா, நான் மற்றும் அந்த பெண், நாங்கள் மூவரும் இன்று சுதந்திரமாக சுவாசிக்கிறோம். இருளை கண்டு பயப்பட்ட அந்த சிறுமி மறைந்து விட்டாள். இப்போது வெளிச்சத்தை கொண்டு வரும் ஒரு சுடராக நான் நிற்கிறேன். சந்திரனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்த பிறகு என் பெயர் வழக்கறிஞர் வட்டாரத்தில் பரவலாக பேசப்பட்டது. ஆனால் அதே சமயம் என் சொந்த குடும்பத்திற்குள் ஒரு பெரிய விரிசல் ஏற்பட்டது. சொந்த சித்தப்பாவையே சிறைக்கு அனுப்பியவள் என்ற முத்திரை என் மீது குத்தப்பட்டது. சில உறவினர்கள் என்னை ஒரு துரோகியைப் போல பார்த்தனர்.
என் அப்பா என்னிடம் பேசுவதையே தவிர்த்தார். சுருதி, நீ நீதியை நிலைநாட்டினாய் என்பது சரிதான். ஆனால் ஊர் உலகம் நம் குடும்பத்தை எப்படி பேசும் என்று யோசித்தாயா என்று அவர் கேட்ட கேள்வி என்னை ஆழமாக பாதித்தது. ஒரு நாள் இரவு சித்தி கவிதா என் வீட்டிற்கு வந்தாள். அவள் வந்ததும் என் அப்பா முகம் சுளித்தார். ஆனால் சித்தி எதை பற்றியும் கவலைப்படாமல் நேராக என்னிடம் வந்தாள். சுருதி, நீ செய்தது சரிதான். உன்னால் மட்டும்தான் இதை செய்ய முடிந்தது. நான் அன்றே செய்திருக்க வேண்டியதை நீ இன்று துணிச்சலாக செய்திருக்கிறாய். உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் என்று கூறி எனக்கு ஒரு சிறிய டைரியை கொடுத்தாள். அந்த டைரியை திறந்து பார்த்த எனக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. அதில் சந்திரன் சித்தியை துன்புறுத்திய பல சம்பவங்கள் தேதி வாரியாக குறிக்கப்பட்டிருந்தன. இதை நீ நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தால் வழக்கு இன்னும் சீக்கிரம் முடிந்திருக்கும். ஆனால் இதை வெளிப்படுத்த எனக்கு அப்போது தைரியம் இல்லை என்றாள். அந்த நிமிடம் நான் ஒரு விஷயத்தை உணர்ந்தேன். நம் சமூகத்தில் சட்டம் தெரிந்தால் மட்டும் போதாது. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பான புகலிடமும் தேவை. என் அப்பாவின் மௌனமும் உறவினர்களின் ஏளன பேச்சும் எனக்கு ஒரு புதிய யோசனையை தந்தது. நான் என் வழக்கறிஞர் பணியோடு சேர்ந்து சுடர் என்ற பெயரில் ஒரு தன்னார்வ அமைப்பை தொடங்கினேன். இது வெறுமனே சட்டம் பேசும் இடம் மட்டுமல்ல, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தற்காலிக தங்குமிடம், மனநல ஆலோசனை, சுய வேலைவாய்ப்பு பயிற்சி. சித்தி கவிதா அந்த மையத்தின் மேலாளராக பொறுப்பேற்றாள். அவள் ஒரு ஆசிரியையாக இருந்ததால் அங்கு வரும் பெண்களுக்கு கல்வி புகட்டும் பணியை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டாள். சில மாதங்களில் சுடர் மையம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்தது. பல பெண்கள் அங்கே தஞ்சம் புகுந்தனர். இதை பார்த்த என் அப்பா மெல்ல மெல்ல தன் தவறை உணர்ந்தார். ஒரு நாள் மையத்திற்கு வந்து அங்கே இருந்த பெண்களின் முகத்தில் தெரிந்த நிம்மதியை பார்த்த அவர் என் கையை பிடித்து கொண்டு அழுதார். மன்னிச்சிடுமா சுருதி, குடும்ப கௌரவம்னு நான் பார்த்தது வெறும் போலி திரையின்னு இப்பதான் புரியுது. நீ செய்வதுதான் உண்மையான கௌரவம் என்றார். அன்றுதான் நான் முழுமையாக சுதந்திரம் அடைந்ததாக உணர்ந்தேன். இதற்கிடையில் என் அலுவலகத்தில் என்னுடன் பணியாற்றும் சக வழக்கறிஞர் ஆகாஷ் என் கடந்த காலத்தை பற்றியும் நான் எடுத்த போராட்டங்களை பற்றியும் அறிந்தவன். ஒரு நாள் அவன் என்னிடம் வந்தான். சுருதி, உன் தைரியமும் உன் குணமும் எனக்கு பிடிச்சிருக்கு. உன்னோட இந்த சுடர் பயணத்துல நானும் ஒரு துணையா வர ஆசைப்படுறேன். நாம சேர்ந்து இன்னும் பல பெண்களுக்கு ஒளி ஏற்றலாமா என்று கேட்டான். நான் புன்னகைத்தேன். அது ஒரு காதலுக்கான சம்மதம் மட்டுமல்ல, அநீதிக்கு எதிரான ஒரு கூட்டு போராட்டத்திற்கான தொடக்கமாகவும் இருந்தது. ஆகாஷின் வரவு என் வாழ்க்கையில் ஒரு புதிய வசந்தத்தை கொண்டு வந்தது. அவன் வெறும் காதலனாக மட்டுமல்லாமல் என் லட்சியங்களுக்கு தோள் கொடுக்கும் ஒரு வீரனாக இருந்தான். எங்களுடைய திருமண பேச்சுக்கள் வீட்டில் தொடங்கின. அப்பா இப்போது முழு மனதுடன் எங்களுடைய முடிவை ஏற்றுக்கொண்டார். ஆனால் ஒரு போராளியின் வாழ்க்கையில் அமைதி என்பது அவ்வளவு சீக்கிரம் வந்துவிடாது. சந்திரன் சிறையில் இருந்தபடியே சில ஆட்களை வைத்து சுடர் மையத்தின் பெயரை கெடுக்க முயன்றான். மையத்தில் தங்கியிருந்த ஒரு பெண்ணை தூண்டிவிட்டு நான் அவளை கட்டாயப்படுத்தி வேலை வாங்குவதாக பொய் புகார் அளிக்க செய்தான். ஒரு காலை வேளையில் ஊடகங்களும் காவல்துறையும் மையத்தின் முன் குவிந்தனர். சுருதி, இது சந்திரனின் வேலைதான். அவன் உன்னை வீழ்த்த துடிக்கிறான் என்று ஆகாஷ் எச்சரித்தான். நான் பதறவில்லை. இப்போது நான் பழைய சுருதி அல்ல. சித்தி கவிதாவும் மையத்தில் இருந்த மற்ற பெண்களும் எனக்காக அணிவகுத்து நின்றனர். புகார் அளித்த பெண்ணிடம் நான் அன்பாக பேசினேன். சந்திரனின் ஆட்கள் அவளுடைய குடும்பத்தை மிரட்டியதை அவள் கண்ணீருடன் ஒப்புக்கொண்டாள். ஊடகங்களின் முன்னாலேயே உண்மை வெளிவந்தது. சந்திரனின் சதி மீண்டும் தோல்வியில் முடிந்தது. இந்த சம்பவத்திற்கு பிறகு ஆகாஷுக்கும் எனக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. ஆடம்பரமான திருமணத்தை நான் விரும்பவில்லை. சுடர் மையத்திலேயே அங்குள்ள பெண்களின் முன்னிலையில் எளிய முறையில் திருமணம் செய்ய முடிவெடுத்தோம். திருமணத்தன்று நான் அந்த பழைய ஜவுளிக்கடை நினைவுகளை தூக்கி எறிந்தேன். சித்தி கவிதா எனக்கு பட்டு சேலை உடுத்தி அழகு பார்த்தாள். என் அப்பா ஆகாஷின் கைகளை பிடித்து, என் மகளை விட ஒரு சிறந்த பெண்ணை உன்னால் பார்க்க முடியாது, அவளை நன்றாக பார்த்துக்கொள் என்று உணர்ச்சி வசப்பட்டார். திருமணம் முடிந்து சில நாட்களுக்கு பிறகு அரசு தரப்பிலிருந்து எங்களுக்கு ஒரு கடிதம் வந்தது. பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களை குறைக்க அரசு அமைக்கும் ஆலோசனை குழுவில் என்னை ஒரு உறுப்பினராக நியமித்திருந்தனர். என் தனிப்பட்ட போராட்டமும் சுடர் அமைப்பின் சேவையும் அங்கீகரிக்கப்பட்டிருந்தது. பார்த்தாயா சுருதி, நீ ஒரு காலத்தில் எதை பார்த்து பயந்து ஓடினாயோ, இன்று அதே விஷயத்தில் ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு நீயே தீர்வாக இருக்கிறாய் என்றான் ஆகாஷ் பெருமையுடன். அன்று இரவு நான் பால்கனியில் நின்றிருந்தேன். ஆகாஷ் அருகில் வந்து நின்றான். சுருதி, என்ன யோசிக்கிறாய்? இல்லை ஆகாஷ், அந்த 15 வயது சுருதி அன்று அந்த ஜன்னல் ஓரம் நின்று பார்த்த பயம்
இன்று ஒரு பெரிய வெளிச்சமாக மாறியிருக்கிறது. வழி என்பது நம்மை வீழ்த்த அல்ல, நம்மை மாற்றத்தான் என்பதை இப்போதெல்லாம் அடிக்கடி நினைத்து பார்க்கிறேன் என்றேன். வானத்தில் நிலவு பிரகாசமாக இருந்தது. என் வாழ்க்கையின் இருண்ட பக்கங்கள் மறைந்து இப்போது ஒரு தெளிவான அழகான பாதை கண்முன்னே விரிந்திருந்தது. திருமணமாகி 5 ஆண்டுகள் ஓடிவிட்டன. சுருதி இப்போது வெறும் வழக்கறிஞர் மட்டுமல்ல, தமிழகத்தின் அறியப்பட்ட ஒரு சமூக போராளி. அவளது சுடர் அமைப்பு இப்போது ஒரு சிறிய மையமாக இல்லாமல் பல மாவட்டங்களில் கிளைகளை கொண்ட ஒரு மாபெரும் ஆலமரமாக வளர்ந்திருந்தது. சுருதிக்கும் ஆகாஷுக்கும் இப்போது 4 வயதில் ஒரு பெண் குழந்தை இருந்தாள். அவளுக்கு நிலா என்று பெயரிட்டிருந்தனர். இருளையும் கடந்து ஒளிர்பவள் என்பதே அதன் அர்த்தம் என்று சுருதி அடிக்கடி சொல்வாள். ஒரு நாள் காலை சுருதியின் அலுவலகத்திற்கு ஒரு முதியவர் வந்தார். அவர் முகம் மிகவும் வாடியிருந்தது. கையில் ஒரு பழைய புகைப்படத்தை வைத்திருந்தார். அம்மா, என் பெயர் ராமநாதன். இது என் பேத்தி. இவள் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தாள். ஆனால் கடந்த ஒரு வாரமாக இவளை காணவில்லை. காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை. பெரிய இடத்து ஆட்கள் சம்பந்தப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். நீங்கள்தான் எனக்கு உதவ வேண்டும் என்று கதறினார். சுருதி அந்த புகைப்படத்தை பார்த்தாள். அந்த பெண்ணின் கண்களில் தெரிந்த அதே பயம் பல ஆண்டுகளுக்கு முன்பு கண்ணாடி ஜன்னலுக்கு பின்னால் சுருதி அடைந்த அதே பயத்தை பிரதிபலித்தது போல இருந்தது. களத்தில் இறங்கிய சுருதி இந்த வழக்கை ஒரு சாதாரண மிஸ்ஸிங் கேஸாக பார்க்கவில்லை. ஆகாஷின் உதவியுடன் அந்த பெண் வேலை பார்த்த நிறுவனத்தை பற்றி ஆராய்ந்தபோது அங்கு ஒரு பெரிய மனித கடத்தல் கும்பல் இயங்குவது தெரிய வந்தது. இந்த முறை எதிரிகள் சாதாரணமானவர்கள் அல்ல, அரசியல் பலமும் பண பலமும் கொண்டவர்கள். சுருதிக்கு மிரட்டல்கள் வர தொடங்கின. ஒரு முறை அவள் கார் மீது விபத்து ஏற்படுத்தவும் முயற்சி நடந்தது. சுருதி, இது ரொம்ப ஆபத்தான விளையாட்டு, நீ கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாம் என்று ஆகாஷ் கவலைப்பட்டான். ஆனால் சுருதி புன்னகைத்தாள். ஆகாஷ், அன்னைக்கு அந்த 15 வயசு பொண்ணு பயந்து ஓடி வந்தா. ஆனா இன்னைக்கு இந்த சுருதி ஓட மாட்டா. நான் பயந்து ஒதுங்கினா இன்னும் எத்தனையோ நிலாக்கள் இருட்டிலேயே மறைஞ்சு போயிடுவாங்க என்றாள் உறுதியுடன். இந்த நேரத்தில் சித்தி கவிதா ஒரு முக்கியமான துப்பை கொடுத்தாள். கடத்தப்பட்ட அந்த பெண் முன்பு தங்கியிருந்த விடுதியில் சித்தியின் பழைய மாணவி ஒருத்தி வேலை பார்த்து வந்தாள். அவள் மூலம் அந்த பெண் எங்கு அழைத்து வைக்கப்பட்டிருக்கிறாள் என்ற ரகசியம் இடம் தெரிந்தது. சுருதி ரகசியமாக திட்டமிட்டு நேர்மையான காவல்துறை அதிகாரிகளின் உதவியுடன் அந்த இடத்தை சோதனையிட்டாள். அங்கு ராமநாதனின் பேத்தி மட்டுமல்லாமல் இன்னும் பல இளம் பெண்கள் அடைத்து வைக்கப்பட்டிருந்தனர். அனைவரும் மீட்கப்பட்டனர். நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்தபோது தமிழகமே உற்று நோக்கியது. சுருதி சமர்ப்பித்த ஆதாரங்கள் அவ்வளவு வலுவாக இருந்தன. அந்த பெரிய நிறுவனத்தின் உரிமையாளர் உட்பட அனைவரும் சிறைக்கு சென்றனர். மீட்கப்பட்ட பெண்கள் அனைவரும் சுடர் மையத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். ராமநாதன் தன் பேத்தியை கட்டிப்பிடித்து அழுத காட்சி அங்கிருந்த அனைவரையும் நெகிழ வைத்தது. அன்று மாலை சுருதி தன் மகள் நிலாவை தூக்கி கொண்டு மொட்டை மாடியில் நின்றிருந்தாள். தூரத்தில் சூரியன் மறைந்து நிலவு மெல்ல எட்டி பார்த்தது. அம்மா, நிலா அழகா இருக்கு என்றாள் குழந்தை நிலா. ஆமாம் கண்ணா, இருட்டு எவ்வளவு அதிகமா இருந்தாலும் நிலாவோட வெளிச்சம் அதை தோற்கடிச்சிடும். நீயும் வளர்ந்ததும் மற்றவங்க வாழ்க்கையில நிலாவா இருக்கணும் என்றாள் சுருதி. சுருதி இப்போது உணர்ந்தாள். அவளுடைய கடந்த கால காயங்கள் இப்போது முழுமையாக ஆறிவிட்டன. அந்த வடுக்கள் இப்போது பலருக்கு வழிகாட்டும் ஒளிப்படங்களாக மாறிவிட்டன. வாழ்க்கை சில நேரங்களில் கசப்பான பாடங்களை கற்றுத்தரும். ஆனால் அந்த பாடமே நம்மை எதிர்காலத்தின் வலுவாக மனிதர்களாக மாற்றுகிறது. சுருதியின் இந்த கதை ஒரு எச்சரிக்கையாகவும் மீண்டு வருவதற்கான நம்பிக்கையாகவும் அமைகிறது. வாழ்க்கை என்பது நாம் விழும் இடத்தை பொறுத்தது அல்ல, விழுந்த பிறகு எப்படி எழுகிறோம் என்பதை பொறுத்தது. சித்தியும் நானும் இப்போது அடிக்கடி பேசிக்கொள்கிறோம். இருவருமே கடந்த காலத்தின் இருளில் இருந்து வெளியே வந்துவிட்டோம். சித்தப்பா சந்திரனை போன்றவர்கள் இன்றும் சமூகத்தில் நடமாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் சுருதிகளை போன்ற பெண்கள் இப்போது விழித்து கொண்டார்கள். அவர்களின் இனிப்பான வார்த்தைகளோ போலி பரிசுகளோ இனி யாரையும் ஏமாற்ற முடியாது. சூரியன் மேகங்களை விலக்கி வெளிவருவது போல என் வாழ்க்கையும் இப்போது பிரகாசமாக இருக்கிறது. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.